இரட்சண்யம் காணல் 157 ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தேவ செய்தியை கேளுங்கள். செய்தியை வழங்கியவர் சோர் அலெக்ஸ் தர்மராஜ். செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்றி. ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீரே பேசுகிறவர், நீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். கர்த்ததாமே உம்முடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிற ஒரு காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி இதனாலே தியானிக்க இருக்கிறோம். எங்கள் தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, நீர் இடைபெறுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தலைப்பின் கீழ் மற்றொரு செய்தியை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது சிபர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 11ஆம் வசனத்திலே, ஆவியான் சபைக்கு சொல்வது காதவன் கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை என்று எழுதுகின்றார். 2ஆம் மரணம் என்று சொல்லும் போது முதல் ஒரு மரணம் இருக்கிறது இல்லையா? 2 மரணம் இருக்கிறது. 2 மரணம், அதுக்கு என்ன ஒரு வசனம் என்று சொல்லி பார்ப்போம். இங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற விஷயத்துல 20ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். முதலாவது 5வது வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனத்திலே 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இதாவது அடுத்த வசனம் வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியர் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அடுத்து 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இதுதான் 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம் என்னது? மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்படுறது. அது 2ஆம் மரணம். முதலாம் மரணம் என்பது நாம் எல்லாருமே, உலகத்தில் இருக்கிற மனுஷர் எல்லாருமே அனுபவிக்கக்கூடியது, வரக்கூடியது. ஒரு மனுஷன் பிறந்தா அவனுக்கு பிறப்புக்கு அடுத்து மரணம், அப்புறம் நியாய தீர்ப்பு. இது 2 இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. தேவனுடைய வசனத்தின்படியாக மரணம் எல்லாருக்குமே உண்டு. அது முதலாம் மரணம். ஆனால் 2ஆம் மரணத்தை காணாமல் இருக்க வேண்டும். நாம் 2ஆம் மரணத்துக்குள்ளாக அல்லது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நரகத்துக்குள்ளாக அல்லது பாதாளத்துக்குள்ளாக நாம் பிசாசின் மக்களோடு சென்று அங்கு அந்த கடலிலே, அந்த அக்கினி எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படாதபடிக்கு இருக்க வேண்டும். நரகத்திலே தள்ளப்படாது இருக்க வேண்டும். இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியங்களை பின்பற்றி ஆண்டவருக்குள்ளாக நாம் மரித்தால், கிறிஸ்துக்குள்ளாக மரித்தால் நமக்கு புது ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதனாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற அந்த முதலாம் மரணத்தை அடைகிறவராக இருக்கணும். ஆனால் இது பார்த்துட்டோம் இல்லையா? முதலாம் மரணம் என்ன, 2ஆம் மரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இந்த சிபர்னா சபைக்கு சொல்லுகிற காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை. ஆக 2ஆம் மரணம் சொல்வது நரகத்தை குறிக்கிறது, அக்னி கடலை குறிக்கிறது. சாத்தானும், அதாவது பாதாளமும் மரணமும்
இருக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். பெர்கமு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம். பெர்கமு சபையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெர்கமு சபை என்று சொல்லி பார்க்க முடியும். பெர்கமு சபைக்காக அதிலே 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அதை அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவது பார்க்கிற காரியம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? மறைவான மன்னா. இந்த மறைவான மன்னா என்று சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே மன்னாவை குறித்ததான காரியத்தையும் நாம் இந்த நாளிலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாத்ராமன் புஸ்தகம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே சஞ்சரித்த போது ஆண்டவர் மன்னாவை தந்தார், வான மன்னாவை தந்தார் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. அந்த மன்னா ஏறக்குறைய 40 வருஷம் அளவும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். 35வது வசனம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. குடியிருப்பான தேசத்துக்கு வரும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அப்புறம் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். கானான் எல்லைக்கு போற வரைக்கும் மன்னா புசித்தான். அந்த மன்னாவை இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மன்னாவை புசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு மன்னா, அது மறைவான மன்னா என்று சொல்லி பார்க்கிறோம். மறைவான மன்னா என்று சொல்லி பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி கூட நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த மறைவான மன்னாவை ஆண்டவர் தருவார், புசிக்க தருவார், புசிக்க கொடுப்பார். அந்த மறைவான மன்னாவை நாம் புசித்து அதன் பலன் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உண்கிற மக்களாக, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிற மக்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற மக்களாக நாம் இருக்கணும். அதான் அந்த மறைவான மன்னாவை கொடுப்பார். அடுத்ததாக வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதுமாய் புதிய நாமத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லிப்பார். உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். இப்போது இங்கே இருக்கிறவங்க பேர் ஜோஸ்மினா இருக்கலாம், ஜெனியா இருக்கலாம், ஜோஸ்ரியா இருக்கலாம், தீமத்தியா இருக்கலாம். ஆனா அந்த நாளிலே அவர் கொடுக்கிற நாமத்தின் பெயர் நமக்கு தெரியாது. அதான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. ஆக அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை ஆண்டவர் நமக்கு மறுமையிலே தரவல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக, ஜெயம் பெறுகிற மகனாக, மகளாக நாம் இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 49-51 ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், வானத்திலிருந்து வந்த மன்னா என்றும் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோவான் 6:51 வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் இல்லையா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். நான் கொடுக்கும் அப்பம்
உங்களுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். போதும். அன்றைக்கு மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நான் கொடுக்கும் அப்பத்தை புசிக்கிறவன் அவன் என்றென்றைக்குமாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் கொடுக்கிற இந்த மன்னா, ஆண்டவர் கொடுக்கிற இந்த மறைவான மன்னா அது என்றென்றைக்குமா நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரல்ல, அவருடைய அப்பமாகிய அந்த அவர் சரீரத்தை நாம் அடையாளமாக அவருடைய அவர் பாடுபட்ட மரித்த சிலுவையிலே அவர் மரித்த காரியத்தை குறிக்கிறதாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக அதை உண்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்தியத்திலே இளைப்பாறுதல் உண்டு, நித்தியமாக வாழக்கூடிய கிருபை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம், ஆண்டவர் அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு மென்மையான குறிக்களையும் அதன் கல்லின் மேல் எழுதப்பட்ட ஒரு புதிய நாமத்தையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு புதிய நாமத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 3:12 வாசி. ஜெயம் கொள்கிறவன் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆக ஆண்டவர் புதிய நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னாவை, மறைவான மன்னாவை கொடுக்கிறவராக மாத்திரல்ல, ஒரு புதிய நாமத்தை, ஒரு குறிக்கலை, ஒரு குறிப்பு, ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக கல்லை நமக்கு கொடுத்து அதில் நாமத்தை, உன்னுடைய நாமத்தை, என்னுடைய புதிய நாமத்தை அதில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மாத்திரமே. ஆக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இம்மையிலே மாத்திரல்ல, மறுமையிலும் ஆண்டோடைய காரியங்களை, ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டோடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே வாழ்கின்ற, பூமியிலே வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிற மக்களாக நாம் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தையின்படியாக எப்படியாக ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தாரோ அதுபோல நாமும் உலகத்தை ஜெயிக்கிற மகனாக, ஜெயிக்கிற மக்களாக இருக்கணும். உலகத்தை என்று சொல்லும் போது நம்மை நாமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், உலகத்தையும் ஜெயிக்கிற மக்களாக இருக்கணும். உலகம் என்று சொல்லும் போது உலகத்தின் காரியத்தை குறித்து நான் சொன்னேன். அது நம்மை என்று சொல்லும்போது நம்முடைய மாம்சத்தை, மாம்ச சிந்தையை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? கூட்டமற்றதாக, பாவம் இல்லாமல் மாற்றி நம்முடைய வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிற ஒரு பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும். ஆக இந்த காரியத்துக்காக நாம் நாமத்தை சோதரிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.